ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு பச்சரிசி மாவு, எந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் திருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம சூடாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம கையால் பிசைய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கையை வச்சு மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். 1/2 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சரியாக இருந்தது எனக்கு. தண்ணி பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்பூனில் கலரும் போது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கையை வச்சு அழுத்தி பிசையும் போது அது கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாவுலேயே தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேனில் நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு பால், அப்புறமா தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. திக்கான தேங்காய் பால் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம உருண்டை போட்டு வச்சுருந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொதிக்கிற சமயத்தில் ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பால் லைட்டாக கொதிக்குது. இப்போ நம்ம உருண்டை போட்டு வச்சுருந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மெதுவாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சு நம்ம போட்டு வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம போட்டிருந்த கொழுக்கட்டைலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுமோ அதே கப்பாலேயே 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த அரிசி மாவை சேர்த்த உடனே பால் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய் பால் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அப்புறமா லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சூடாக விநாயகருக்கு வச்சு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்லாம். நான் பால் கொழுக்கட்டை வெள்ளையாக இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும், மாறாது. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.